ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காரூன்யா ட்ரா வந்து 682. இதுக்கான கேல்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் எடுத்திங்கன்னா 652. இப்போ இதில் நான் எடுத்த நம்பரில் பார்த்தீங்கன்னா பி போர்டில் 6 எடுத்திருப்பேன், ஏ போர்டில் 2 நம்பர் எடுத்திருப்பேன். 6, 2 நம்பர் பாஸ் ஆகிருந்தது. ஆனால் நம்பர் வந்து போர்ட் சேஞ்ச் ஆகிருந்தது. நேற்று ரிசல்ட்டுக்கு இந்த மெத்தடில் என்ன சொல்லியிருந்தேன்னா 9 நம்பர் நம்மளுக்கு இந்த மந்தில் இருந்தால் பி போர்டில் இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் இருக்கிற பி போர்டு இங்கே 3வது நாளில் பாஸ் ஆகிருக்கும். 9, 7, 7, 9, 8, 8, 9, 6 நம்பர் இருக்கிறதுனால இப்போ மறுபடியும் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும், அதாவது நேற்று ரிசல்ட்டுக்கும் 6 நம்பர் பாஸ் ஆகிருக்கலாம்னு சொல்லியிருப்பேன். இந்த 6 நம்பர் நேற்று ரிசல்ட்டில் ஏ போர்டில் பாஸ் ஆகிருந்தது. இப்போ அடுத்து இன்னொரு மெத்தடில் என்ன சொல்லியிருந்தேன்னா 1, 7, 2 இதான் நம்பரு, ஓகேவா? இந்த 3 நம்பர் தான் அடுத்தடுத்த நாள் ரிசல்ட்டில் ரிப்பீட் ஆகிருக்கும்னு சொல்லியிருப்பேன். 1ன்ற நம்பர் நம்மளுக்கு முதல் டிஜிட்டில் இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 7, 2 இருக்கும். 1, 7, 2, 1, 2, 7, 1, 7, 2, 1, 7, 2, 2, 1, 7. இப்போ நேற்று நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஏ போர்டு நம்பர் 1. அப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு 7 இல்லைனா 2, இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்திருந்தேன். 2 மட்டும் இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. நம்ம எடுத்த நம்பரில் வந்து 6, 2 நம்பர் பாஸ் ஆகிருந்தது. ஆனால் நம்பர் வந்து போர்ட் சேஞ்ச் ஆகிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இதுவுமே இந்த நம்பர் கொஞ்சம் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி சொல்கிற ஒரு நம்பர் தான். இப்போ நேற்று நம்பர் வந்து 652. லாஸ்ட்டில் 2 நம்பர் இருக்கா, அதாவது சி போர்டில் இல்லை எப்பயுமே 2ன்ற நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 4, 8, 2, 4, 8 இதான் பேட்டர்னு. இந்த 3 நம்பர் தான் வந்து அடுத்தடுத்த நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கும். இந்த நவம்பர் மந்த் சார்ட் ஃபுல்லாகவே எடுத்து கம்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்பர் இருக்கும், 2, 4, 8. இப்போ இது எல்லாமே இந்த மந்தில் பாஸ் ஆன நம்பர் தான். 722, 089, 742, 146, அதுக்கு அடுத்த நாள் 782. இப்போ இங்கே 102, 074, 427, 838, 247, 425, 729, 485, 287 ஒரு ரிசல்ட் இருக்கும். இப்போ நேற்று நம்பர் வந்து 652, அதாவது 2, 8, 4, ஓகேவா? 2, 4, 2, 8, 2, 4, இந்த இடத்துலையும் வந்து 2, 4, 8, இங்கேயும் 2, 4, 8, இதில் பார்த்தீங்கன்னாலும் 2, 4, 8, 2, 8. இப்போ நேற்று ரிசல்ட்டில் லாஸ்ட் நம்பர் 2, 4, 8ன்ற நம்பர் வந்து இப்போது நேற்று நம்பர் அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டு எங்கேயுமே பாஸ் ஆகலை. இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 4 இல்லைனா 8 பாஸ் ஆகலாம். இந்த 2 நம்பருமே நான் வந்து சி போர்ட்லேயே எடுத்துடுறேன், 4, 8. இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த நவம்பர் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற ஒரு நம்பர் தான். 2, 4, 8 இந்த 3 நம்பர் தான் பேட்டர்னே. இந்த 3 நம்பர் தான் அடுத்தடுத்து 4 ரிசல்ட்டில் ரிப்பீட் ஆகிருக்கும். இப்போ நேற்று ரிசல்ட்டில் லாஸ்ட்டில் 2 இருக்குது. அப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 4, 8 இந்த 2 நம்பருமே சி போர்டில் எடுத்தார். இப்போ இந்த நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மந்த்து சார்ட்டு தான். 2, 8, 4, 2, 4, 4, 2, 8, 2, 4, 2, 4, 8. இப்போ அடுத்து இந்த செட் ரிசல்ட்டு இங்கே 2, 4, 8, இங்கேயும் 2, 8, 2, 8. இப்போ நேற்று நம்பர் 652, லாஸ்ட்டில் 2 இருக்கிறதுனால இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 4, 8 இந்த 2 நம்பருமே நான் வந்து சி போர்டில் எடுத்துறேன். அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே இந்த நவம்பர் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற ஒரு நம்பர் தான். இப்போ நேற்று நம்பர் 652, அதுக்கு முன்னாள் நம்பர் 169. நேற்று நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 1. 1ன்னு பாஸ் ஆன ரிசல்ட்டு இந்த நவம்பர் மந்தில் 1ன்ற நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கிற எல்லா செட்டு ரிசல்ட்டுமே இங்கே எழுதியிருப்பேன். அதுக்கு அடுத்த நாள் நம்பர், அதுக்கு அடுத்து 3வது நாள் பாஸ் ஆன நம்பர் 146, 282, 165, 165, 102, 074, 139, 729, 485, 163, 994, 287, 169, 652. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1ன்ற நம்பர் முதல் டிஜிட்டில் இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் ஏ போர்டு நம்பரோட +1 இல்லைனா -1, ஓகேவா? நீங்கள் 1 அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 7 ஏ போர்டு நம்பர், இந்த நம்பரோட -1 பண்ணுங்கள். 7 - 1 6. 6 வந்து இங்கே 3வது நாளில் பாஸ் ஆகிருக்கும். +1 இல்லை -1 இந்த 2 நம்பர் தான் எடுக்கணும். இப்போ இங்கே வந்து 165, 102, 074, 1 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் ஏ போர்டு நம்பர் 1. இங்கே 1 - 1 எடுத்திங்கன்னா 0, 0 வந்து இங்கே 3வது நாளில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே 139, 729, 485, 1 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் ஏ போர்டு நம்பர் 7. இங்கே 7 அதோட +1 எடுத்தோம்னா 8, 7 + 1 8, 8 இங்கே 3வது நாளில் இருக்கும். அதாவது இந்த ரிசல்ட்லாம் இங்கே மைனஸ் ஆகிருக்கும். 7 - 1 6, 1 - 1 0. இங்கே வந்து ப்ளஸில் கொடுத்துருப்பாங்க. 7 + 1 8. இப்போ இங்கே 1 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் ஏ போர்டு நம்பர் 9, 9 - 1 எடுத்திங்கன்னா 8, 8 வந்து இங்கே 3வது நாளில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ நேற்று நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னாள் ஸ்டார்டிங் நம்பர் 1, நேற்று ஏ போர்டு நம்பர் 6.
6 - 1 எடுத்தால் 5 பாஸ் ஆகணும், இல்லை 6 + 1 எடுத்தால் 7 பாஸ் ஆகணும். அதனால் 5, 7 இந்த 2 நம்பருமே இப்போ வந்து ஏ கால்குலேஷன் மெத்தட்லேயே எடுத்தார். இப்போ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே நவம்பர் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற ஒரு நம்பர் தான். 1ன்ற நம்பர் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஏ போர்டில் இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் ஏ போர்டு நம்பரோட +1 இல்லைனா -1. இப்போ இங்கே 1, 7 7 - 1 6 பாஸ் ஆகிருக்கும். 1 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் ஏ போர்டு நம்பர் 1 1 - 1 0 0 அடுத்த நாளில் இருக்கும். 1 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் ஏ போர்டு நம்பர் 7 7 - 1 7 + 1ன்னு எடுத்திருப்பாங்க. 7 + 1 8 இங்கே பாஸ் ஆகிருக்கும். 1 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் ஏ போர்டு நம்பர் 9 9 - 1 8 இங்கே பாஸ் ஆகிருக்கும். 1 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் ஏ போர்டு நம்பர் 6 6 - 1 5 இல்லை 6 + 1 எடுத்தால் 7. அதனால் 5, 7 இந்த 2 நம்பருமே இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்ட்லேயே எடுத்தார். இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இதுவுமே இந்த வருஷத்து காரணியா சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு 2 நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ போன வார காரணியா நம்பர் 6 டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 5, 2, 3 9, 9, 4. போன வார ரிசல்ட்டில் இருக்கிற 2வது 3வது டிஜிட் நம்பர் வந்து 2, 3. 2க்கு அடுத்தே 3ன்ற நம்பர் இருக்கா. இதே மாதிரி இந்த வருஷத்தில் பாஸ் ஆன காரணியா ரிசல்ட் எழுதிட்டு அதுக்கு அடுத்த வார நம்பர் எழுதியிருப்பேன். இங்கே வந்து 2, 7, 8 4, 2, 1. அதுக்கு அடுத்த வார நம்பர் 750. இங்கே 5, 7, 8 9, 5, 0. அதுக்கு அடுத்த வார ஏபிசி போர்டு 276. இங்கே 8, 3, 4 0, 2, 0. அதுக்கு அடுத்த வார ஏபிசி போர்டு 315. இப்போ போன வார நம்பர் வந்து 5, 2, 3 9, 9, 4. 2வது 3வது டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பரே இருக்கும். 7, 8 7, 8 3, 4. இப்போ 2, 3ன்னு இருக்குது போன வாரத்தில். இப்போ இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் வந்து அதுக்கு அடுத்த வார ரிசல்ட்டில் பாஸ் ஆகிடும். 7, 8னா 7 7, 8னா 7 3, 4னா 3. இப்போ இங்கே 2, 3னா இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகணும். 2, 3 இந்த 2 நம்பருமே இப்போ இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்ட்லேயே எடுத்துட்டு. இப்போ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இது இந்த வருஷத்துக்கு காரணியா சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற நம்பர் தான். 2வது 3வது டிஜிட் நம்பரில் அடுத்த நம்பர் இருக்கான்னு பாருங்கள். இங்கே 2, 3ன்னு இருக்குது இப்போ போன வாரத்தில். இதே மாதிரி பாஸ் ஆன ரிசல்ட்டு இந்த 3 செட்டு ரிசல்ட்டு தான். 7, 8 7, 8 இங்கே 3, 4. 7, 8லேருந்தே அதுக்கு அடுத்த வாரத்தில் 7 இருக்கலாம். 7, 8னா இங்கே அதுக்கு அடுத்த வாரத்தில் 7 இருக்கலாம். 3, 4னா அதுக்கு அடுத்த வாரத்தில் 3. இப்போ 2, 3னா இந்த வார ரிசல்ட் அதாவது இன்றைக்கான ரிசல்ட்டில் ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகலாம். இந்த 2 நம்பருமே நான் வந்து பி மெத்தட்லேயே எடுத்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கால்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ கால்குலேஷனில் 5, 7, பி கால்குலேஷன் 2, 3, சி போர்டில் 4, 8. இந்த நம்பரை வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 524 528 534 538 724 728 734 738. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 52 53 72 73. பிசி வந்து 24 28 34 38. ஏசி பார்த்தீங்கன்னா 54 58 74 78. இப்போ இந்த நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மந்த் சார்ட்டு அதுக்கடுத்து இந்த வருஷத்து காரணியா சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இந்த மந்த்து சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இப்போ 5, 7 4, 8 எடுத்திருப்பேன். அதே மாதிரி காரணியா சார்ட் இந்த வருஷத்துக்கு காரணியா சார்ட் கம்பேர் பண்ணி 2, 3 எடுத்திருப்பேன். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன் நான். ஏ கால்குலேஷன் 5, 7, பி போர்ட்டில் 2, 3, சி போர்ட்டில் 4, 8. பாக்ஸ் வந்து 524 528 534 538 724 728 734 738. ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 52 53 72 73. பிசி வந்து 24 28 34 38. ஏசி பார்த்தீங்கன்னா 54 58 74 78. இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கால்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் உடனுடன் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.